வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.4ல் 2வது கணக்கு பார்க்குறோம். இந்த 2வது கணக்கு வந்து வாக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. வாக்கிய சொற்றொடர் இருக்குல்லையே, அதில் கொடுத்துருக்காங்க. கணக்கு தான் பெருசாக இருக்கும். மற்றபடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடை அமைச்சிட்டோம்னா மிக எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கணக்குக்குள்ளே போவோம். ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருப்பார்? அதான் கணக்கு. இப்போ வந்து அந்த தேர்வில் மொத்தம் வந்து எத்தனை கேள்வி இருக்குது? 100 கேள்வி. ஓகேவா? அந்த மாணவர் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காரு? 80 மதிப்பெண். அதை தான் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னது? சரியான கேள்விக்கு 1 மதிப்பெண், தவறான கேள்விக்கு 1/4 குறைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து சமன்பாடு அமைக்கிறோம். சமன்பாடு அமைக்கும்போது நம்ம என்ன சரியான கேள்விகளுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க? எழுதிக்கோங்க. சரியாக இல்லை சரியானன்னு கூட எழுதிக்கோங்க. சரியாக அப்படியே கொஸ்டினில் இருக்கும். சரியாக பதிலளிக்கப்பட்ட கேள்விகள் எக்ஸ் என்க. பதிலளிக்கப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். தப்பாக பதிலளித்ததுக்கு வந்து என்னது? தப்பாக ஆன்சர் கொடுத்தா அதுக்கு வந்து என்னது? தவறாக பதிலளிக்கப்பட்ட கேள்விகள் ஒய் என்க. ஓகேவா? இப்போ வந்து மொத்த கேள்வி எத்தனை? 100. மொத்த கேள்விகள் வந்து என்னது? 100. அங்கே அன்லைன் பண்ணிக்கோங்க. 100 வந்து அன்லைன் பண்ணிக்கோ. அதே மாதிரி அந்த மாணவர் எடுத்த மதிப்பெண் வந்து எவ்வளவு? 80. அதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 சேர்ந்து எவ்வளவு? 100. சரியாக பதிலளிக்கப்பட்ட கேள்வியும் தப்பாக பதிலளிக்கப்பட்ட கேள்வியும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு? 100 கேள்விகள் இருக்குது. அப்போனா எக்ஸ் + ஒய் = 100. அதான் வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடு. ஓகேவா? சரி. ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அவன் 80 மார்க் எடுத்திருக்கான். கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் கிடைக்கும். தப்பாக ஆன்சர் பண்ணால் 1 குறையும். கரெக்டாக அதுக்கு வந்து என்னது? எக்ஸு. தப்பானதுக்கு வந்து என்னது? ஒய். அதில் எவ்வளோ மார்க் குறையுது? 1/4 ஒய் = 80 மார்க். இவ்வளோ தான். இப்போ நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் எடுத்தோடனையும் டெல்டா போடுவோம். டெல்டானா அணிக்கோவை எழுதுகிறோம். 1 1 1 -1/4 பெருக்கணும்னா என்ன வரும்? -1/4 -1 -5/4 ≠ 0. ஓகேவா? சரி. அடுத்து வந்து டெல்டா எக்ஸ் போடுறோம். டெல்டா எக்ஸ்னால் அந்த நிரலுக்கு பதில் நம்ம அங்கே கொடுத்துருக்க மதிப்பெண், அதாவது மாறிலியே நம்ம எழுதுகிறோம். 1 -1/4. இதனோட மதிப்பு கண்டும்போது 100/4னா எவ்வளவு? 25. -25 -80. அப்படின்னா என்னது? -105. அடுத்து என்ன இருக்குது? டெல்டா ஒய். டெல்டா ஒய்னா ஃபஸ்ட்டு நிறை அப்படி எழுதியிருக்கீங்க. ரெண்டாவது நிறைக்கு நேராக அந்த மதிப்பெண்ணை போடுறேன். போடும்போது என்ன வரும்? 80 - 100 = -20. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா கிராமர் விதிப்படி கொண்டு போகிறோம். கிராமர் விதிப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். கிராமர் விதிப்படி வந்து என்ன இருக்குது? டெல்டா எக்ஸ் = கிராமரின் விதிப்படின்னு எழுதிக்கோங்க. டெல்டா எக்ஸு பை டெல்டா இதான் வந்து எக்ஸு. ஓகேவா? டெல்டா எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -105 பை -5/4. அப்படின்னா என்னது? -× ப்ளஸ் ஆயிரும். அடுத்து 105 × 4/5 பெருக்கும்போது என்ன வரும்? இங்கே 21 தடவை வருது. 21 × 4 எவ்வளவு? 84. ஓகேவா? ஆனால் எக்ஸ் = 84. இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் = 84 வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து என்ன இருக்குது? ஒய்.
y is equal to டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? -20 கண்டுபிடிச்சிருக்கோம். -20 பை -5/4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 20 × 4/5. இப்போ வந்து இதை வந்து அடி கொடுத்தோம்னா எனக்கு என்ன வரும்? 4 வரும். அப்போனா என்னது? 16. அப்புறம் y is equal to 16. இதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து எனது வாக்கிய அமைப்பில் கொடுத்துருக்கிறதுனால எடுத்து எழுதுகிறோம். என்ன எடுத்து எழுதுகிறோம்? சரியாக நம்ம அதான் எடுத்துருக்கோம். நம்ம சரியாக பதிலளிக்கப்பட்ட கேள்விகள் எவ்வளவு? எக்ஸோட மதிப்பு என்னது? 84. தவறாக பதிலளிக்கப்பட்ட கேள்விகள் வந்து என்னது? கணக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கணக்காக இருக்குது. ஆனால் நம்ம செஞ்ச முறை வந்து ரொம்ப ரொம்ப எளிமை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வாக்கியத்திலேருந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? சமன்பாடாக அமைச்சிக்கோங்க. தவறாக வந்து 16. ஓகேவா? அமைச்சிட்டு எப்பயும் போல் நம்ம செய்கிற மெத்தட் படி செஞ்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த கணக்கில் சந்திப்போம்.